நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 2. இன்னைக்கு தலைப்பே 2. கைரேகை பலன் காணுதல் 17. 2 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்கிறது நம்ம பார்த்துருவோம். இந்த ஒரு நபருடைய கை ரேகை போட்டிருக்கோம், ஊர்வலயம் இருக்கு, 2 எண்ணெய் ரேகை இருக்கு, புத்தி ரேகை 2 புத்தி ரேகை இருக்கு, புதன் ரேகை இருக்கு, சூரிய ரேகை 50 வயதுக்கு மேல இருக்கு, சதுரம் லைட்டாக காணப்படுது. இவ்வளவுதான் அவருடைய கை ரேகையில் இருக்கிறது. இப்போ நம்ம கையை பார்க்குறோம், இது இடது கை, இது வலது கை, லெஃப்ட் ரைட்டு, சரிங்களா? இப்போ இந்த கையை பார்க்கும்போது இந்த கையில் 2 புத்தி ரேகை இருக்கிறது. நம்ம கையில் இந்த ஆயுள் ரேகைக்கு மேலே வர்றது ஒரு புத்தி ரேகை. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இந்த ஆயுள் ரேகையிலே ஆரம்பித்து இன்னொரு புத்தி ரேகை இப்படி போய் முடியுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஆயுள் ரேகையோட சேர்ந்து ஒரு புத்தி ரேகை, ஆயுள் ரேகைக்கு கீழே இப்படி ஒரு புத்தி ரேகை, 2 புத்தி ரேகை. அதான் இன்னைக்கு 2 தலைப்பு. 2 புத்தி ரேகை இருந்தால் 2 அனைத்துமே இருக்கும். A to Z எல்லாமே 2 விரும்பக்கூடிய நபராக இருப்பார்கள். 2 வாழ்க்கை, 2 வெற்றி, 2 தொழில், 2 திருமணம், 2 குழந்தைகள், எல்லாமே டபுளாக இருக்கும். அதுதான் 2 விதமான எண்ணங்கள். புத்தி ரேகை 2 இருந்தால் 2 விதமான எண்ணங்கள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதுதான் இன்னைக்கு முக்கியமான தலைப்பு, சரிங்களா? இப்போ ஆயுள் ரேகை பார்த்துவோம். ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, பட்டையா இருக்கு, சுக்கிரன் பேடு நல்லா இருக்கு, சுக்கிரன் பலமாக இருக்கிறார். ஆயுள் ரேகை நல்லா பட்டையா இருக்கு, உடல் பலத்தோடு சிறப்பாக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது புத்தி ரேகை. புத்தி ரேகையை பார்த்தோம்னா 2 புத்தி ரேகை இருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் இருதய ரேகை சிறப்பா இருக்கு, இருதய ரேகை நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்குறோம். விதி ரேகையும் இந்த ரைட் ஹேண்ட்ல பாருங்க, ஆயுள் ரேகையில இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல கீழே இருந்து கங்கண ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது, சரிங்களா? விதியும் சிறப்பு. அதுக்கப்புறம் சூரிய ரேகையை பார்க்குறோம். சூரிய ரேகை 50 வயசுக்கு மேலே சூரிய ரேகை இருக்கு. குரு மேட்ல பாருங்க, ரைட் ஹேண்ட்ல குரு வளையமும் இருக்கு, குரு வளையம். இப்போ பலன் பார்க்க போறோம். இப்போ ரேகையெல்லாம் பார்த்துட்டோமா? அதுக்கப்புறம் புதன் ரேகையும் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல புதன் ரேகையும் இருக்கு. இப்போ பலனை பார்க்க போறோம். இது என்ன சொல்லலாம்? உடம்பு நல்லா இருக்கு, சுக்கிரமேடு நல்லா இருக்கு, ஆசை, பாசம், காதல், அன்பு எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல உடல் பலத்தோடு இருக்கிறார். புத்தி ரேகை 2 இருப்பதால் 2 விதமான புத்தி வேலை செய்யும், 2 விதமான எண்ணம் வேலை செய்யும், 2 விதமான எல்லாமே 2ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விதி ரேகை நல்லா இருக்கு, சூரிய ரேகை 50 வயசுக்கு மேல இருக்கு. இதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப புத்தி ரேகை இங்க பாருங்க, இந்த ஒரு புத்தி ரேகை ஒன்று கரெக்டா சந்திரன் பக்கம் திரும்பி இருக்கு. இது புத்தி கொஞ்சம் தள்ளி இருக்கு, ஆயுள் ரேகையில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்ப தவறுதலாக முடிவெடுக்கக்கூடிய எண்ணம் தவறுதலாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட். 2வது, ஒரு புத்தி ரேகை ஆயுள் ரேகையில கொஞ்சம் தூரத்துல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இறுதி ரேகை போய் டச் பண்ணுது. இப்படி டச் பண்ணும் பொழுது இந்த இறுதி ரேகை போய் டச் பண்ணுது பார்த்தீங்களா? அந்த வயதில் அவருக்கு பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி முயற்சி மேற்கொண்டிருப்பார். எந்த வயசுல? கரெக்டா ஒரு 35 வயசு. 35 வயசுல போயிட்டு இந்த புத்தி ரேகை போயிட்டு இறுதி ரேகை தொடுது. அந்த வயதில் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்து அதில் தவறுதலாக ஒரு முடிவு எடுத்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கையை பாருங்க, அதே மாதிரி இந்த புத்தி ரேகை வருதா? இந்த புத்தி ரேகையிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு கரெக்டா 25, 26 அந்த மாதிரி வயசுல போயிட்டு தொடுது. இப்ப இங்கேயும் 25 வயசுல தொடுது, இங்கேயும் 25 வயசுல தொடுது. அப்படிங்கும் போது பணம் சம்பாதிப்பதற்காண்டி தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல பாருங்க, செவ்வாய் மேட்ல இருந்து ஒரு ரேகை போயிட்டு சூரிய ரேகை தொடுது. அப்படிங்கும்போது செவ்வாய் மேட்ல இருந்து சண்டை, சச்சரவு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் மூலம் போய் இப்போ வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் மேடுனாவே சண்டை, சச்சரவு, பிரச்சனை மூலமா போயிட்டு சூரிய ரேகை வரைக்கும் புகழ் வரைக்கும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ புத்தி ரேகை இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தி ரேகை விதி ரேகையோட அப்படி வளைஞ்சு நின்றது, இன்னொரு புத்தி ரேகை பார்த்தோன்னா சந்திர பக்கம் வந்துருக்குது. இங்கே புதன் ரேகையும் இருக்கு. புதன் ரேகை இருந்தால் வியாதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ 35 வயசுல
பணம் சம்பாதிப்பதற்கு பாருங்க, இந்த புத்தி ரேகையிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு இங்க ஒரு 20, இது வந்து 20, இங்க ஒரு இது 40, இது வரைக்கும் வந்தா. ஆனா இங்க வரதுனால 25, இங்க 25. 25 வயதில் ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சி பண்ணி தவறு செய்திருக்கிறார். அதே மாதிரி இப்ப குடும்பத்தை பார்க்க போனா 2 2 இருக்கு. 2 மனைவி 2 புத்தி ரேகை தான் 2 மனைவி சொல்லிருமா. அதுல வந்து ஒன்னு வந்து 23க்குள்ளார ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒன்னு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, இப்ப நம்ம விதி ரேகை வருது இல்லையா, இந்த விதி ரேகை இங்க பாருங்க, இந்த விதி ரேகை இப்படி வருது, இங்கேயும் விதி ரேகை வருது லைட்டா. அந்த விதி ரேகையை போயிட்டு இந்த இருதய ரேகையிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையை கட் பண்ணுது. எத்தனை வயசுல? ஒரு 35 வயதில். 35 வயதில் இங்க பாருங்க, இங்கேயும் கட் பண்ணுது, இங்கேயும் கட் பண்ணுது. அந்த வயதில் ஒரு அதிர்ச்சி தோன்றி முதல் மனைவி இறந்திருப்பதற்கு வாய்ப்புண்டு. அந்த 25-35 வயசுல முதல் மனைவி இறந்திருப்பதற்கு இல்லை பிரிந்திருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் இரண்டாவது திருமணம் செய்து சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கார். 2 குழந்தை இருக்கு, 2 மனைவி, எல்லாமே 2 2 இருக்கு. தொழில் 2. ஆக மொத்தம் ஒரு மனைவி மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு மனைவி மட்டும் பிரிஞ்சுட்டாங்க. ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொரு மனைவியை திருமணம் செய்யாமல் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கணும், இல்லைன்னா திருமணம் செய்து ஃபெயிலியர் ஆயிருக்கணும். இது மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் 2 மனைவி. 2 மனைவியில ஒன்று பிரிஞ்சுட்டாங்க, இன்னொன்று கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. 2 குழந்தை, கூட பிறந்தவங்க 2 பேர். அதே மாதிரி இந்த புத்தி ரேகையும் 2. சரிங்களா? ஆயுள் நல்லா இருக்கு. திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், ஆயுள் நல்லா இருக்கு, சுக்கிரமேடு நல்லா இருக்கு. சுக்கிரமேடு உயர்வா இருந்தா அந்த இருதய ரேகையும் பார்க்கணும். இருதய ரேகையை பார்க்கும்போது அது சனி மேட்டோட முடியுது. அப்படிங்கும்போது சுயநலத்தில் விருப்பமுடையவராக இருப்பார், தன் சுகத்தில் விருப்பமுடையவராக இருப்பார். அதனால 2 மனைவி கல்யாணம் பண்ணாரு. ஒன்று வந்து பிரிஞ்சிருச்சு, இன்னொன்னோட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஆயுள் ரேகை நல்லா இருக்கா? விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை வந்து ஒன்று ஆயுள் ரேகையிலேருந்து போகுது, இன்னொன்று கீழே இருந்து போகுது. அப்போ விவரம் தெரிஞ்சதுலேருந்தே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாழ்க்கையில முயற்சி பண்ணிட்டு இருக்கார், முன்னுக்கு வந்துட்டு இருக்கார். 50 வயசுக்கு மேலதான் முழு வெற்றி அடைய முடியும். அப்பதான் வந்து சூரிய ரேகை வருது. எந்த வயதில் சூரிய ரேகை வருகிறதோ அந்த வயதில் தான் முழு வெற்றி அடைய முடியும். இப்போ இந்த கையில என்னன்னா 2 புத்தி ரேகை இருக்கிறது. 2 விதமான எண்ணம், என்ன ரேகைன்னு சொல்லுவோம், புத்தி ரேகை என்ன ரேகைன்னு சொல்லுவோம், மனம், 2 மனம். அது 2 மனம் இருக்கும்போது 2 விதமான தொழில், 2 விதமான வெற்றி, 2 விதமான எல்லாமே 2 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒன்று வந்து மனைவி மட்டும் ஃபெயிலியர், அது மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மனைவியோடு 2 விதமான தொழில், வளர்ச்சி, வெற்றி பாதையை நோக்கி முயற்சி பண்ணி போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் எதிரிகளால் பிரச்சனை வந்து புகழ் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த எதிரிகளுடைய தொல்லை வந்து 50-55 வயது வரைக்கும் இருக்கும். கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம முடிவு பண்ணணும். புதன் ரேகை இருக்கிறனால வியாதியும் உண்டு. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா வந்து வயிற்றுல ஏதாவது செரிமான குளறி ஏதாவது ஒன்று இருக்கணும். புதன் ரேகையும் இருக்கு. இப்படிதான் நம்ம கையை பார்க்கணும். ஒரு நபருடைய கையை பார்க்கும்போது குருமேட்டில் சதுரம் இருக்கு, இங்க குரு வளையம் இருக்கு. ஒரு குரு வளையம் கையில் காணப்பட்டால் ஒரு அரசருக்கு நிகரான புத்திசாலித்தனம், அறிவாற்றல், திறமை, செல்வ பலம் எல்லாமே முயற்சி பண்ணி அவங்க அடைஞ்சிருவாங்க. அதுவா வராது எதையுமே. கையை பொறுத்தலும் நம்ம இது காமிக்கும். இது வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அந்த வயதில் முயற்சி பண்றதுக்கு எண்ணம் தோன்றும். அந்த எண்ணம் தோன்றும் பொழுது சந்தர்ப்பம் உருவாகும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த குரு வளையம் இருந்தால் ஒரு அரசருக்கு நிகரான எல்லா டேலண்ட்ஸும் இருக்கும், திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், அறிவாற்றல் இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற தூண்டும். அந்த தூண்டுதலின் பேரில் இவர் முயற்சி செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படிதான் நம்ம முடிவு பண்ணணும். சரிங்களா? இப்ப எதிரிகளால் தொல்லை, ஒரு மனைவி வந்து பிரச்சனையினால மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த இருதய ரேகை வந்து ஒரு ரேகை போகும்போது அந்த வகை இந்த ஒரு 20-25 வயசுல மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அந்த முதல் மனைவி பிரிந்ததால். அதுக்கப்புறம் 27-28 திருமணம் செஞ்சிருக்காரு, 2வது திருமணம். அதுக்கப்புறம் 2 குழந்தை இருக்கு, நல்லபடியாக குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. ஆக மொத்தம் 2 விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடியவர்கள் 2 புத்தி ரேகை கையில் இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
கையை பாருங்கள், உங்கள் கையை பாருங்கள். இது மாதிரி 2 புத்தி ரேகை இருந்ததுன்னா 2 வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு, சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.